உங்கள் மேலே ஒருத்தர் அன்பு காட்டுறாங்க, கோவப்படுறாங்க, இல்லை சந்தேகப்படுறாங்க, இல்லை உங்களை ஏமாத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க மேலே உடனே கோவப்படாமல் எதனால் அவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்ற ரீசனை ஃபிகர் அவுட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட ரியாக்ஷன் அதுக்கு டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும். இதோட அவுட்கம்மும் டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும். இதோட ஆஃப்டர் எஃபெக்ட்ஸும் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஒரு அந்த ரீசனிங் டைம் இருக்குல்ல, அதுக்கான டைமை நீங்கள் கொடுக்க உங்களுக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் அதிகமாகும். இதனால் உங்களோட ரிலேஷன்ஷிப்பும் ஸ்மூத்தாக இருக்கும். ப்ளஸ்ஸு இதில் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆனாலும் உங்களால் அதுலேருந்து அவங்கள ஃபுல்லாக ஒதுக்காமல் வெளியில் வர முடியும். இது எனக்கு நிறைய இடத்துல உதவியாக இருந்திருக்கு. திங்க் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி டே 26 ஆஃப் 100 days. ஸோ இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் பை கான்சன்ட்ரேஷன், நல்ல பீக் மசில்ஸு. இன்றைக்கி ஒர்க் அவுட் செஷன் ஃபுல்லாக கைட் பண்ணது ஜஸ்டின். உங்களுக்கு எதனா டவுட்ஸ் அண்ட் சஜஷன்ஸ் அண்ட் அப்ரிசியேஷன் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் ஃபாலோயிங் மீ. See you guys on the next.